தானியேல் 6ஆம் அதிகாரத்தை கவிதை வடிவிலே வாசிக்கலாமா? தரியு மன்னனின் தனிப்பெரும் தயவு பெற்றான் தானியேல். 120 தேசங்களும் அவன் கட்டுப்பாட்டில். இனிமேல் தேசாதிபதிகள் பொங்கினர் பொறாமையின் ஆவியினால், தானியேலோ அமைதியுடன் தங்கினான் விசேஷித்த ஆவியினால். தரியுவையே யாவரும் வணங்க தரியு மாதம் புனைந்தனர் தந்தரசாலிகள். ஆயினும் யெகோவா தெய்வமே என் தெய்வம் என்றான் குணசாலி. முழங்காலிலேயே 3 வேளையும் நின்றான், அவனே பலசாலி. முறுமுறுப்பு அவன் வாயிலும் இல்லை, முதுமையினால் அவன் வாடவும் இல்லை. உத்தமனை உற்று பார்த்தார்கள் உள்ளமில்லா உளவாளிகள், மன்னனிடம் மாட்டிவிட்டார்கள் கபடமுள்ள களவாளிகள். தன் பெயரில் இது தானியேலுக்கான சதி என்று உணர்ந்தான் தரியு. வழியே இன்றி வாக்கு தத்தத்துடன் வழி அனுப்பினான் முதல் மந்திரியை. கெபிக்குள் தானியேல், அவன் கைகளுக்குள் சிங்கங்கள். ஜீவனுள்ள தேவன் தம் தூதனை அனுப்பினார், தம் தாசனை விடுவித்தார். தானியேலை கண்ட மன்னன் மகிழ்ந்தான், எதிரிகளையோ கெபிக்குள் எறிந்தான். தேவன் உயர்வடைந்தார், சதிகார சாத்தான் தலை குனிந்தான்.